அதிக நேரம் உட்கார்வது புகைப்பிடிப்பதை விட ஆபத்தானதா? அது உங்கள் ஆயுளை குறைக்குமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாம பார்க்க போகும் தலைப்பு கேட்கும் போதே உங்களை அதிர்ச்சியடைய வைக்கலாம். அதாவது, அதிக நேரம் உட்கார்வது புகைப்பிடிப்பதை விட ஆபத்தானதா? இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், நம்முடைய நவீன வாழ்க்கை முறையில் பெரும்பாலானோர் செய்யும் ஒரு பொதுவான தவறு இதுதான். ஆனால் அதன் ஆபத்து எந்த அளவுக்கு பெரியது என்பதை நாம் அறிவதில்லை. ஒரு சில ஆய்வுகள் நாள் முழுவதும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது புகைப்பிடிப்பதை விட ஆபத்தானது என்று கூட எச்சரிக்கின்றன. உண்மையிலே இது சாத்தியமா? வாங்க விவரமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் உட்கார்ந்திருக்கும் பழக்கம் இது ஒரு புதிய நோய் தொற்று. நாம் வாழும் இந்த 21ஆம் ஆண்டு நூற்றாண்டில் நம்முடைய வாழ்க்கை முறை பெரிதும் மாறிவிட்டது. வேலை, பொழுதுபோக்கு, பயணம் என்று எல்லாவற்றிற்கும் நாம் உட்கார்ந்தே இருக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் உணவு மேஜையில் உட்கார்கிறோம். பிறகு அலுவலகத்திற்கு செல்லும் வாகனத்தில் உட்கார்கிறோம். அலுவலகத்தில் 8 முதல் 10 மணி நேரம் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறோம். மாலை வீட்டிற்கு திரும்பி வந்து சோஃபாவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்கிறோம். இரவு உணவையும் உட்கார்ந்தே சாப்பிடுகிறோம். இது நம் எல்லோருடைய அன்றாட வழக்கமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த உட்கார்ந்தே இருக்கும் பழக்கம், அதாவது செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படிம்பாங்க, நம்முடைய உடல் நலத்திற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு புதிய புகைப்பிடித்தல், அதாவது நியூ ஸ்மோக்கிங் என்று கூட சில மருத்துவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? அதிக நேரம் உட்கார்ந்திருப்பதும் புகைப்பிடிப்பதும் ஒரு ஒப்பீடு, ஒரு கம்பேரிசன். அதிக நேரம் உட்கார்வது புகைப்பிடிப்பதை விட ஆபத்தானதா என்ற கேள்விக்கு நேரடியான ஒரு பதில் இல்லை. ஆனால் பல ஆய்வுகள் இந்த இரண்டுமே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிக மோசமானவை என்பதை, சில விஷயங்களில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது புகைப்பிடிப்பதற்கு இணையாக ஆபத்தை விளைவிக்கும் என்பதை காட்டுகின்றன. புகைப்பிடித்தல் என்பது ஒரு திட்டவட்டமான மற்றும் மிக தெளிவான, தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பழக்கம். அதன் ஆபத்துக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உட்கார்ந்திருக்கும் பழக்கம் நம்முடைய தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பதால் அதன் ஆபத்தை நாம் உணர்வதில்லை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஒரு ஆய்வு, நாள் முழுவதும் உட்கார்ந்திருக்கும் ஒரு நபர் உடற்பயிற்சி செய்தாலும் கூட உட்கார்ந்திருக்கும் நேரத்தின் ஆபத்திலிருந்து முழுமையாக தப்பிக்க முடியாது என்று கூறுகிறது. ஒரு அமெரிக்க ஆய்வில் தினமும் 6 மணி நேரத்திற்கு மேல் உட்கார்ந்திருப்பவர்கள் 3 மணி நேரத்திற்கும் குறைவாக உட்கார்ந்திருப்பவர்களை விட அடுத்த 15 ஆண்டுகளில் இறக்கும் வாய்ப்பு 40% அதிகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விகிதம் கிட்டத்தட்ட புகைப்பிடிப்பதின் ஆபத்திற்கு நிகரானது. உட்கார்ந்திருக்கும் போது நம் உடலில் என்ன நடக்கிறது? நாம் நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கும் போது நம்முடைய தசைகள் பெரும்பாலும் செயலற்ற நிலையில் இருக்கின்றன. குறிப்பாக கால்கள் மற்றும் தொடைப்பகுதியில் உள்ள பெரிய தசைகள் எந்த வேலையும் செய்வதில்லை. இது நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை கடுமையாக பாதிக்கிறது. கொழுப்பை உடைக்கும் என்சைம்ஸ்கள் 90% குறைந்து விடுகின்றன. நம்முடைய உடலில் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்கிறது. இரத்த ஓட்டம் மெதுவாகிறது. கேலரிகள் மிக குறைவாகவே எரிக்கப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்முடைய உடலை நோய்களுக்கு அடிமையாக்குகின்றன. அதிக நேரம் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் முக்கிய உடல்நல அபாயங்கள்: இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம். நாம் உட்கார்ந்திருக்கும் போது இரத்த ஓட்டம் மெதுவாகிறது. இதனால் கொழுப்புகள் இரத்த நாளங்களில் படிந்து நாளடைவில் அடைப்புகளை உருவாக்கலாம். இது உயர் இரத்த அழுத்தம், தமனி தடிப்பு, அதாவது ஏத்ரோஸ்க்ளிரோசிஸ், மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கிறது. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு 147% அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. டைப் 2 நீரிழிவு நோய், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ். உட்கார்ந்திருக்கும் போது நம் உடல் இன்சுலினுக்கு சரியாக பதிலளிப்பதில்லை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. இதனால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்து டைப் 2 டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு 112% அதிகரிக்கிறது. புற்றுநோய் அபாயம். இது மிகவும் கவலைக்குரிய கண்டுபிடிப்பு. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது பெருங்குடல் புற்றுநோய், அதாவது கோலன் கேன்சர், மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர், மற்றும் நுரையீரல் புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்கள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கலாம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. உட்கார்ந்திருக்கும் போது ஏற்படும் வளர்ச்சிதை மாற்றங்கள் மற்றும் வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன், இதற்கு காரணமாக இருக்கலாம். சீரற்ற எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன். உட்கார்ந்திருக்கும் போது மிக குறைந்த அளவு கேலரிகள் மட்டுமே எரிக்கிறோம்.
இதனால் நம்முடைய உடலில் கொழுப்புகள் அதிகமாக சேர்ந்து உடல் எடையை அதிகரிக்க வழிவகுக்கிறது. உடல் பருமன் என்பது மேலும் பல நோய்களுக்கு அடித்தளம் இடும். தசை மற்றும் எலும்பு பிரச்சனைகள், முதுகுவலி மற்றும் கழுத்து வலி. நீண்ட நேரம் ஒரே நிலையில் உட்கார்ந்திருப்பது முதுகு தண்டில் அழுத்தம் கொடுத்து நாள்பட்ட முதுகுவலிக்கு வழிவகுக்கும். கழுத்து மற்றும் தோள்பட்டை தசைகளிலும் இறுக்கம் ஏற்பட்டு வலி உண்டாகலாம். தளர்வான மற்றும் பலவீனமான தசைகள், குறிப்பாக வயிற்று தசைகள், தொடை தசைகள் மற்றும் இடுப்பு தசைகள் பலவீனமாகிவிடும். இது உடலின் சமநிலையை பாதித்து சோர்வை அதிகரிக்கும். எலும்பு பலவீனம், உடல் செயல்பாடுகள் இல்லாதது எலும்புகளின் அடர்த்தியை குறைத்து எலும்பு பலவீனம் அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும். மனநல பிரச்சனை, உடல் செயல்பாடுகள் இல்லாதது மனநலத்தையும் பாதிக்கும். நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு மனசோர்வு அதாவது டிப்ரெஷன் மற்றும் பதட்டம் அதாவது ஆங்ஸைட்டி ஏற்படும் அபாயம் அதிகம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. உடல் அசைவுகள் மனநிலையை மேம்படுத்தும் ஹார்மோன்களை வெளியிடுகின்றன. குறைந்த ஆயுட்காலம், இந்த எல்லா உடல்நிலை பிரச்சனைகளும் சேர்த்து நம்முடைய ஒட்டுமொத்த ஆயுட்காலத்தை குறைக்கும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பவர்கள் குறைந்த ஆயுளுடன் வாழும் அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. சரி, இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? எளிய வழிகள் என்ன? நான் எங்க சேனல்ல நாங்க எப்போதும் சொல்றது போல, ஒரு பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான தீர்வை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அதிக நேரம் உட்கார்ந்திருக்கும் பழக்கம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டதால் சில எளிய மாற்றங்கள் மூலம் இந்த ஆபத்தை குறைக்கலாம். ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒரு இடைவெளி, இதுதான் முக்கியமான ஒரு விதி. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு முறை எழுந்து நிற்கவோ 5 நிமிடம் நடக்கவோ பழகுங்க. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசைகளை சுறுசுறுப்பாகும். இதுக்கு வசதியாக ஒரு அலாரத்தை வைத்துக் கொள்ளலாம். நின்று கொண்டே வேலை செய்ய முயற்சி செய்யுங்க. உங்களுடைய அலுவலகத்தில் அல்லது வீட்டில் நின்று கொண்டே வேலை செய்யும் மேஜை அதாவது ஸ்டாண்டிங் டெஸ்க் அப்படிம்பாங்க, அதை பயன்படுத்த வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்துங்க. இல்லை என்றால் நீங்கள் போன் பேசும்போது, ஃபைல்களை படிக்கும்போது எழுந்து நடக்கலாம். சிறு சிறு நடைகள், மதிய உணவு இடைவேளையில் ஒரு 10 to 15 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. லிஃப்ட்டுக்கு பதிலாக மாடிப்படிகளை பயன்படுத்துங்க. அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு முன்பே இறங்கி நடந்து செல்லலாம். வீட்டு வேலைகளில் ஈடுபடுங்க. வீட்டிலே இருந்தாலும் தோட்ட வேலைகள், வீட்டை சுத்தம் செய்வது போன்ற உடல் உழைப்பு உள்ள வேலைகளில் ஈடுபடுங்க. தொலைக்காட்சி பார்க்கும்போது எழுந்து நின்று அல்லது நடந்து கொண்டே பார்க்கலாம். நீட்சி பயிற்சிகள் அதாவது ஸ்ட்ரெச்சிங், உட்கார்ந்து இருக்கும்போது சில எளிய நீட்சி பயிற்சிகள் அதாவது ஸ்ட்ரெச்சஸ் செய்யலாம். இது தசைகளின் இறுக்கத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். உடற்பயிற்சியை வழக்கமாக்குங்க. நீங்கள் நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்தாலும் தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி அதாவது நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், நீச்சல் செய்வது இது போன்ற உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். இது உட்கார்ந்திருப்பதின் சில ஆபத்துகளை ஈடு செய்ய உதவும். சரியான நாற்காலி மற்றும் பணிச்சூழல், நீங்கள் உட்கார்ந்து வேலை செய்யும் போது எர்கனாமிக்கலி வடிவமைக்கப்பட்ட நாற்காலியை பயன்படுத்துங்க. இது உங்கள் முதுகுத்தண்டுக்கு சரியான ஆதரவை வழங்கும். உங்கள் கணினி திரை கண்களின் மட்டத்தில் இருக்க வேண்டும். சமூக சந்திப்புகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வெளியில் நடந்து சென்று உரையாடுங்க. காஃபி கடையில் உட்கார்ந்து பேசுவதற்கு பதிலாக பூங்காவில் நடந்து கொண்டே பேசுங்க. அதிக நேரம் உட்கார்வது புகைப்பிடிப்பதை விட ஆபத்தானதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி. இது புகைப்பிடிப்பது போன்ற நேரடியாக உடனடி ஆபத்தை விளைவிக்காவிட்டாலும் நீண்ட காலத்திற்கு நம் உடல் நலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய ஆயுளை குறைக்கும் ஒரு பழக்கம். நாம் நவீன உலகில் வாழ்ந்தாலும் நம் உடல் அசைவதற்காகவும் நடப்பதற்காகவும் வடிவமைக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வீடியோல நான் கூறிய எளிய வழிமுறைகளை பின்பற்றி அதிக நேரம் உட்கார்ந்திருக்கும் பழக்கத்தை குறைத்து ஆரோக்கியமான சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சிறு அசைவும், ஒவ்வொரு சிறு நடையும் உங்கள் ஆயுளை அதிகரிக்க உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற மேலும் ஆரோக்கியமான குறிப்புகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.